இப்போ உங்களுக்கு பகை உணர்வு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பகை உணர்வுக்குன்னு ஒரு அலைவரிசை இருக்கிறது, ஒரு ஃப்ரீக்வன்சி. அந்த உணர்வை நம்ம ஆன்மா எடுத்துட்டு போகுமா எங்கன்னா மேலுலகம். நம்ம எல்லாருமே மேலுலகத்தை, விண்ணுலகத்தை நம்புகின்றோம். அங்க யார் யார் இருக்கிறாங்க? தந்தை, மகன், தூயாவியார், அன்னை மரியா, யோசேப்பு, வானதூதர்கள், புனிதர்கள், அவங்களாம் இருக்கிறாங்க. இது எல்லா சமயமே அதை நம்புகிறார்கள். இப்போ இந்து சமயத்தில் கூட தேவர்கள் குலதெய்வம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இஸ்லாத்திலையும் இதை நம்புகிறார்கள். வானதூதர்கள் அவங்கெல்லாம் புனிதர்கள்லாம் மேலே இருக்கிறாங்க, இறைவன் மேலே இருக்கிறார் என்று. அப்போ கார்ல் யூங் என்ன சொல்றாருன்னா, நமது ஆன்மா என்ன எடுத்துட்டு போகுமா, நம்மளுடைய கோபம் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே கொண்டு போகுமா. கொண்டு போனதுமே அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அந்த கோபத்தை ஒரு சிறிதளவு பரிவாக, இரக்க உணர்வாக மாற்றுவார்கள். அவர் சொல்றாரு, ஒரு 4%, 5% ஒரு இரவுல அதை சிறிது உயர்த்தி, அதாவது அதனுடைய அலைவரிசை ஃப்ரீக்வன்சியை உயர்த்திடுவாங்களாம். உயர்த்தி நம்ம மனசுல திருப்பி அதை கொண்டு வைத்து விடுவார்கள். காலையிலே முடித்ததுமே யார் மேல நமக்கு கோபமாக இருந்ததோ ஒரு 5% குறைவாக இருக்கும். அவர் சொல்றார், ஒரு 3 வாரத்திலேயோ 4 வாரத்திலேயோ அந்த பகைமை முற்றிலும் போய்விடும்.